ஏழாவது குறளை ஐயா பார்வதிநாதன் அவர்கள் அதனை வருக. வணக்கம். 1057வது குறள். ஆனா எனக்கு 47 போட்டீங்க. ஆமா, அவர் நண்பர் வந்து பிரச்சனையை கிளப்பிட்டாரு. 47 57 ஏற்கனவே கிளப்பிட்டு அங்க வந்திருக்காரு. இல்ல, அவர் பிரச்சனையை கிளப்பிட்டு நான் பேசணும் பிரச்சனையை கிளப்பணும் வந்திருக்காரு. வந்தோடனே கிளப்பிட்டாரு. 47 57 சார் வாங்க. 47 57 57 ஏன்னா வரிசை தானே வரும். இது கூட தெரியாதா? சரி, குறளுக்கு வருவோம். இகழ்ந்தல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளூர் உவப்பதுடைத்து. சின்ன மீனிதான் தலைவர் நம்மளை கொஞ்சம் சலுகை பண்ணிட்டு இருக்காரு. சிக்கலான குரல் அங்க யாருக்கோ கொடுத்துட்டீங்க. எளிதான குரல் என்ன கொடுத்து மிகவும் நன்றி. ரொம்ப சிம்பிளான ஒரு மீனிங் தான், எல்லாம் தெரிஞ்சது தான். நம்மகிட்ட வாராங்க, உதவிக்கு வராங்க, எதை கேட்குறாங்க, அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்காம, அவங்களுடைய மன புண்படாம, ஏன்டா இவர்கிட்ட வந்து கேட்க வந்து நீங்க சொன்னீங்கல்ல 32 31 அந்த மாதிரி எண்ணாம மனம் வந்து கொடுத்தா அவன் வந்து இவங்களாம் விரும்புவாங்க. இந்த மாதிரி ஆளுகளை தான் பெறக்கூடியவங்க விரும்புவான்னு சொல்லக்கூடிய சாதாரண ஒரு சின்ன கருத்து. இதை எப்படி நம்ம இந்த சபையில பிரசன்ட் பண்றது? நானும் ஒவ்வொரு கூட்டம் முடிந்து போகும்போதும் சங்கரன் என்னார் மாதிரி பேசணும். அடுத்த கூட்டத்தில் ஐயா மாதிரி ஏதாவது குறிப்புகள் எடுத்துட்டு வந்து நிறைய பேசணும். இவரை மாதிரி பேச முடியாது, ஏன்னா இவர் தூரங்கி, அது பக்கத்தில் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனா உனக்கு எதுக்கிட்டா இந்த வம்பில்ல, அங்கதான் நிறைய பேர் 9 பேர் சொல்றாங்கல்ல, அதை கேளு. ஓம்பாணியில நீ கொண்டு போ. அதுக்கும் விரும்புவாங்கல்ல, ஓம்பாணி சிம்பிளான ஒரு பாணியில நீ கொண்டு போ சொல்லி எப்போதுமே அதான் என்னுடைய உள்ளத்துல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பாணியில் நம்ம கொண்டு போயிடலாம். இது 2 இன்சிடென்ட்டை சொல்லி 2 டைம் ஆகும்னு நினைக்கிறேன். 2 இன்சிடென்ட்டை சொல்லி நான், ஏன்னா அவங்களுக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும்ல, அந்த எழுத்தாளர்களை நம்ம நினைச்சு பார்க்கணும்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு நம்ம எழுத்தாளர்கள் 2 பேரை நான் சொல்ல போறேன். ஒரு ஆள் நம்ம ஊர் இருக்காரு, ஜெயமோகன், சொல்லணும்ல, பெரியாருல, அவர் இந்த கூட்டத்தில் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். ஐயாவோட நண்பர் வந்து டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ கேன் டெல் யூன்னு சொல்லியிருக்காங்களா. ஐயாவோட நண்பர்னா அவர் எப்படி இருப்பாரு? அவரு சூப்பர், இவரு அதோட சூப்பர், சுப்ரீம் ஸ்டார், அவரு சூப்பர் ஸ்டார். ரைட். இன்னொன்று வந்து மலையாளத்துக்காரரு வைக்கம் பஷீர். வைக்கம் பஷீர் பத்மஸ்ரீ அவார்டு வந்தாரு. பெரிய ஆளு, எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு ஆளு. மலையாளத்துல தமிழாக்கங்கள் நிறைய வந்திருக்கு, நீங்க படித்து பார்க்கலாம். வைக்கம் பஷீர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்துக்கும் இந்த குறளுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. தொடர்பு இல்லாம பேசல. அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு வயது 60 70 நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எழுதியிருக்கிறாரு. வைக்கம் பஷீர் அவரே எழுதியிருக்கிறாரு. நகைச்சுவையாக எழுதுவாரு, நம்ம சோகமா எழுதுவாரு, எல்லாம் எழுதக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் ஒரு நாள் வீட்டுல இருந்து தனிமையா இருந்து நிறைய எழுதிட்டு இருந்துட்டு இருக்காரு. பசி ஆரம்பத்துல சொன்னாங்கல்ல, நீங்க பசி வந்துட்டு வீட்டுல இல்ல, ஆளு கிடையாது. காலார கோழிக்கோடில் நடந்த சம்பவம், கேலிக்கட் நடந்த சம்பவம். காலார நடந்து போய் ஏதாவது சாப்பிட்டு வரலான்ட்டு பர்ஸ் எடுத்து, அப்ப ஜிப்பா போட்டிருக்கேன். ஜிப்பான்னா ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப யாரும் எல்லாம் மாறி போச்சு. ஜிப்பா தெரியும், யாரும் இப்போ யாரும் போட்டது மாதிரி இல்லை. ஜிப்பா சைட் பாக்கெட்ல அந்த பர்ஸை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு காலார அப்படி. எப்பவுமே எழுத்தாளர்கள் வந்து சிந்தனையோடு தான் நடப்பாங்க. அவங்க போறது ஹோட்டல், ஆனா வழியில என்ன நினைச்சிட்டு போறாங்க, எது நினைச்சிட்டு போறாங்க தெரியல. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டார். காலா நடந்து வந்து ஒரு அருமையான ஹோட்டலுக்கு வந்தாரு. அந்த உள்ளுக்கு போயிட்டார். உள்ளுக்கு போனோடனே ஒரு மசால் தோசை சாப்பிட்டார். அந்த ஹோட்டல்ல நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஹோட்டலுக்கு வெளியிலையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நம்ம சில ஹோட்டலுக்கு வெளியில கூட மாதிரி கொஞ்சம் பேர் கூட்டிட்டு இருக்காங்க. இவரு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, நல்லா ரசிச்சு சாப்பிட்டாரு. ஒரு மசால் தோசை சாப்பிட்டாச்சு, கையை கழுவியாச்சு. ஜிப்பா கூட கையை போட்டு பாக்குறாரு, நோ பர்ஸ். இது வாழ்க்கையில் நடந்தது, வைக்கம் பஷீர் வாழ்க்கையில் நடந்தது. நோ பர்ஸ். அங்க தடவுறாரு, இந்த தடவுறாரு, பர்ஸ் இல்லை, பணம் கொடுக்கணும். இதை கள்ளக்கட்டுகளோட ஓனரு கவனிச்சுட்டு இருந்திருக்கான். ஏன்னா அவரும் சுத்தமுத்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி சிசிடிவி கேமரா இருக்கு, அங்கேயே பார்த்துட்டு இருந்தா போறோம். அவர் சுத்தமுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது அவரை பார்க்கறோன்னு அவர் கூப்பிட்டாரு, என்ன அங்கே வாங்கன்னு. பஷீர் வந்து தோற்றம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பஷீர் வந்து கொஞ்சம்
ஒரு எழுத்து தான் நல்லா இருக்குமே தவிர தோற்றம் சுமாராக தான் இருக்கும். எவ்வாறு ஆண்டர்சன் சிறுகதைகளுடைய மன்னன், அவன் தான் ஆண்டர்சன். அவன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க, அவனோட கதைகள் வந்து சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைகளை விரும்பி படிக்கக்கூடிய கதைகளாக இருக்கும். பட் பஷீர் வந்து தோட்டத்தில் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஆடு. இவரை பார்த்தோம்னா இவர் ஏதோ நம்ம கடைக்கு வந்து சாப்பிட வந்திருக்கிறாரு. அவரை தெரியாது, இவர் பெரிய எழுத்தாளர், மலையாளத்தில் பெரிய எழுத்தாளர்கள் இந்த ஹோட்டல் ஓனருக்கும் தெரியாது, அங்கே கூடியில் கூடியவனுக்கும் தெரியாது. இவர் வாராரு, அவரை கூப்பிடுறாங்க, வாங்க சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. பர்ஸ் இருக்காத, வரும்போது யாராவது பிக்பாக்கெட் அடிச்சிருப்பாங்களே. இவருக்கு ஒரு சந்தோஷம், ஓஹோ எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்காரோ. பர்ஸ் எடுத்தது வாசம் தான், இப்ப பர்ஸ் இல்லாததும் வாசம் தான். என்ன கேட்கறது? ஆமா, உங்களை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். இந்த ஹோட்டல் ப்ரிப்பரேட்டர் சொல்றாரு, மலையாளத்துல ஒரு தலை சிறந்த எழுத்தாளரை பார்த்து கேட்கிறாரு, வாழ்க்கையில நடந்தது, அவர் வாழ்க்கையில் நடந்தது. இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். இதான் வேலையா போச்சு. சாப்பிட வேண்டியது, பாக்கெட்டை தட வேண்டியது, பிக் பாக்கெட் அடிச்சான்னு சொல்ல வேண்டியது, ஐயான்னு சொல்ல வேண்டியது, காசு கொடுக்காம வெளியில போயிட வேண்டியது. இதான பழக்கம். இன்னைக்கு நீ உன்னை நான் விட போறது இல்லை. இவருக்கு கைகள்லாம் விடத்துட்டு மாவு அரைக்க வேண்டி இருக்கோ, அல்லது வெங்காயம் வெட்ட வேண்டி இருக்கோ, அல்லது டீ அடிக்க வேண்டி இருக்கோ, அல்லது சப்ளை பண்ண வேண்டி இருக்கும். ஒரு தலை சிறந்த எழுத்தாளர் சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது எங்க உள்ள தண்டனை வேற ஒன்றும். உனக்குள்ள தண்டனை என்னன்னா பாருங்க ஐயா, தண்டனை என்னன்னு பாருங்க, ஆடையெல்லாம் அவுத்துங்க வச்சிடணும். நடந்தது, அவர் வாழ்வில் நடந்தது, பஷீர் வாழ்க்கையில் நடந்தது. ஆடையெல்லாம் அவுத்துங்க வச்சிடணும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேரும் பாக்குறாங்க, அதுல யாருக்காவது இந்த குறைபடியதாவது எல்லாரும் பாக்குறாரு. யாராவது தெரிஞ்சாலும் இருக்க மாட்டாங்களா, இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாமேன்னு சொல்லி பாக்குறாரு. பார்த்த பார்வையில் நமக்கு என்ன வேணும்னு சொல்லக்கூடிய நமக்கு புரியுமா புரியாதான்? ஐயா நான் உங்களை பாக்குறேன்னு வச்சுக்கிட்டீங்களேன், இந்த பார்த்த பார்வையிலேயே சீக்கிரம் முடிங்களான்னு எனக்கு தோணுது. நீங்க பார்த்த பார்வையில இப்படி தோணணும்ல, அது என்ன தோணும்ல. இவரு காசு இல்லாம இருக்காரு, இவருக்கு யாராவது ஒரு காசு கொடுத்து இவரை காப்பாற்றணும்னு நினைக்கல. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, ஈகை குணம் யார்ட்டையும் இல்லை. பாக்குறாரு இவர் இருக்கிறது. பார்த்த உடனே இவர் வந்து ஜிப்பாவை கலத்தி வச்சாச்சு. வேற வழி இல்லை. நானே எழுத்தாளர் நானே மட்டும் இருப்பாங்க. எழுத்தாளர் வந்து எப்பவுமே உண்மையான எழுத்தாளர் சொல்றாங்க, அவன் எப்பவுமே கரெக்டா தான் இருப்பாங்க. ஜிப்பாவை கலத்தி வச்சாச்சு. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு ஆள் எந்திர ஆகிறாரு. நல்ல அழுக்கான லுங்கி கட்டிட்டு, சட்டை கசங்கின சட்டை, தலையில எண்ணெய் தேய்க்கல. அவனை பார்த்தாலே ஒரு நல்ல தோற்றம் இல்லை. அவரு அந்த கூட்டமா கூடியாச்சு. அதுக்குள்ள வெளியில இருந்தவன் எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. வந்தாச்சு, அவன் வாரான், என்னன்னு பாக்குறான். பார்த்த உடனே எப்படி காசு இல்லாம ஒரு ஆளு சாப்பிட்டுட்டு ஆனா வேட்டிய ஜிப்பா கலத்தி வச்சுட்டாரு. அவனுக்கு வருது பாருங்க, அங்கதான் வெள்ளூர் வராரு. இதுதான விஷயம். ஒரு 20 பைசா 1.5 ரூபா அந்த காலத்துல. 1.5 ரூபாய்க்கு அவரை இப்படி ஒரு வயசான ஆள் மாதிரி இருந்திருக்காரு. அவரை நீங்க வந்து ஜிப்பா கலத்த வைக்கிறீங்க. ஐயா இவ்வளவு மேட்ரு, நான் 1.5 ரூபா தரேன், 1.5 ரூபா நான் கொடுக்குறேன், ஜிப்பா எடுத்து போடுங்க. கடைக்காரர் வாங்கிட்டு ஜிப்பா எடுத்து போட்டாரு. இவர் அப்படி மெதுவா அந்த ஆளை பிடிச்சி வெளியில கூட்டு வராரு. கூட்டு வரக்கூடிய நேரத்துல மெதுவா, ஐயா ஊருக்கு புதுசா? இல்லைங்க எனக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது, நான் ஊருக்கு. பர்ஸு பாக்கெட்ல போட்டிருந்தீங்களா? ஆமா. வரும்போது பணம்லாம் இருந்ததா? இருந்தது. கொஞ்சம் ஒதுக்குப்புறமா கூட்டு போய் இடுப்புல இருந்த அவ்வளோ ஒரு 10-15 பர்ஸ் கீழே போட்டு, இதுல உங்க பர்ஸ் எதுன்னு பாருங்க, உங்க பர்ஸ் எதுன்னு பாருங்கன்னு இருக்காரு. யாரு? ஒரு பர்ஸ் அடிச்சா அவன் தான், பர்ஸ் அடிச்சா அவன் தான். பாக்குறாரு, பர்ஸை பூரா பாக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அண்ணா இருக்குல்ல அதான் என் பர்சுன்னு அவருக்கு தெரியுது. இங்கதான் எழுத்தாக நிற்கான், இங்கதான் பஸ் நிற்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பஸ் எடுத்து நம்ம பாக்கெட்ல வச்சிருவோம் இல்லையா? அவர் சிந்திக்கிறாரு, நமக்கு உதவி பண்ணியிருக்கான், நம்ம அந்த மானத்துல இருந்து நம்மளை காப்பாத்திருக்கான். இவனை நம்ம வந்து அந்த சந்தோஷம் அவனுக்கு இருக்கட்டும், அந்த சந்தோஷம் இருக்கட்டும். நம்ம ஒரு பெரிய வழக்கா அவனுக்கு தெரியாது. பிற்பாடு 20-25% அடிச்ச உனது பஷீர்ல அடிச்சான்னு அவருக்குலாம் தெரியும். இருட்டில் அடிக்க முடியாது தானே, அவனுக்கும் தெரியாது, இவருக்கு அடிச்சதுன்னு தெரியாது. ஆனா பர்ஸ் அடிச்சாலும் இவர்கிட்ட உள்ள இருக்குன்னு அவருக்கு தெரியுது. அதனால அவரு இல்லப்பா என் பர்ஸ் இதுல இல்ல, என் பர்ஸ் இதுல கிடையாது. பாருங்க அந்த உள்ளதை பாருங்க, இந்த பஷீர் உள்ளதை என் பர்ஸ் இதுல கிடையாது சொல்லிட்டு போனதுல அவன் அவ்வளவு பர்ஸ் தூக்கி போட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் எப்பவுமே அவன் பரபரப்புல இருப்பான். எஸ்கேப் ஆன முறை இவருக்கு ஒரு மனசுக்குள்ள அவர் எழுதுறாரு,
ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு தோற்றத்தை எழுதுறாரு. ஐயோ அவன் பேர் என்னன்னு கேட்க நான் மறந்துட்டேனே, அந்த ஆளுக்கு பேரை கேட்க நான் மறந்துட்டேனே சொல்லிட்டு அவரே எழுதுறாரு. சேசரியில் எழுதுறாரு, பேரை கேட்கட்டே என்ன, அவன் பேர் என்ன இருக்க போகுது, மிஞ்சி மிஞ்சி போனா கருணைன்னு இருக்கும், இருக்கலாம்ல, இல்ல அறன்னு இருக்கும், வேற என்ன இருக்குது பேர் அவனுக்கு அப்படின்னு எழுதி முடிக்கிறாரு. அந்த அவர் அந்த அந்த ஆட்கள் பார்க்கறத பத்தி என்ன எழுதியிருக்காருன்னா, நான் இவ்வளவு தூரம் நிக்கிறேன், ஒரு பெரிய ஆளு, ஒரு 65-70 வயசு கடந்த ஒரு மனிதன், ஜிப்பாவை கடத்திட்டு நிக்கிறேன், அடுத்தால ஜிப்பா கடத்தால பேட்டிக்கு எடுத்தால. அப்ப அவர் என்ன எழுதுறாருன்னா, அங்க சுற்றி இருந்தவங்களுடைய கண்கள் அனைத்தும் என்னுடைய நிர்வாண கோலத்தை பார்ப்பதிலே கவனமாக இருந்தார்களே தவிர ஒரு வயோதிகன் இவ்வாறு ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டானே என்று உதவுவதற்கு யாரும் இல்லை சொல்லி முடிக்கிறாரு. இந்த ஒரு ஆளுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ பேர் இருக்காங்க, இவன் ஒரு பிக்பாக்கெட்காரன் என்னுடைய சிந்தனையில உயர்ந்துட்டான், இவ்வளவு பெரிய ஆட்கள் எப்படிதான் இருக்காங்களான்னு சொல்லி அதை முடிக்கிறாரு. இதுல என்ன கருத்துன்னா, இவ்வளவு பேர் இருக்காங்க, யாராவது ஒரு ஆள் அவருக்கு உதவி பண்ணிருக்கலாம்ல, ஒரு பெரிய ஒரு எழுத்தாளன் தெரிஞ்ச நிறைய உதவி பண்ணிருக்கலாம், மேபி தெரிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு இலக்கியத்துவ துண்டாட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சொல்லிட்டு கண்ணீரும் கம்பளமா எழுதியிருக்காரு. எனக்கு அவர் எழுதின எழுத்துக்கு அப்படியே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, இருந்தாலும் சிச்சுவேஷன் நீங்க புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரைட்டு. இன்னும் ஒன்றும் சொல்லாம டைம் ஆயிட்டா விரைந்து சொல்லுங்க. அப்ப அதுலயே என்னன்னா செக் போஸ்ட் போட்டுல, அப்ப நான் விரைந்து முடிச்சிருக்கேனே, இந்த ஒண்ணு சொல்லலாமா? ஜெயமோனை பத்தி ஒரு சின்ன இது பக்கத்துல ஊர்ல திருவனந்தபுரத்துல நடந்த சமாச்சாரம் சொல்லிடுறேன், அவ்வளவுதானே. ஆமா நம்ம 3 இருக்கலாம், ஆமா பரவாயில்ல இருக்கு, இன்னும் 3 தாங்க வேண்டி இருக்கு நீங்க. ரைட். திருவனந்தபுரத்தில் நடந்த ஒரு கதை, 60-70 நடந்த ஒரு கதை, ஜெயமோகன் எழுதியிருக்கிற அந்த கதை, அதுக்கு பேர் சோத்து கணக்கு. அந்த கதைக்கு பேர் சோத்து கணக்கு. முடிஞ்சா எடுத்து படிச்சு பாருங்க, டீட்டெயிலா நிறைய எழுதிப்பாரு, நிறைய பக்கமா எழுதியிருக்காரு. நான் சிம்பிளா முடிச்சிருக்கேன். அவருக்கு சொல்லிட்டாரு, ஒபே தி ஆர்டர் ஆஃப் தி சீஃப். குதினா குதிக்கணும், எந்திரிச்சுனா எந்திரிக்கணும், படுனா படுக்கணும். நான் சீக்கிரம் முடிச்சேன். ரைட். உங்க சோத்து கணக்குன்னு ஒரு கணக்கு இல்ல, அதான் நான் சிம்பிளா பிடிச்சிருக்கேன். கெத்தல் சாய்ப்புன்னு ஒரு ஆள், கெத்தல் சாய்ப்பு. அவரு சின்ன வயசுல இருக்கும்போது கெட்டில் இருக்குல்ல, கெட்டில் பார்த்திருக்கீங்களா? அதுல டீ வியாபாரம் பண்ண ஆளு, சின்ன ஒரு 20 வயசுல டீ வியாபாரம் பண்ண ஆளு. அவர் வியாபாரம் எப்படி பண்ணுவாருன்னா, வடை எவ்வளவு, டீ எவ்வளவு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு டீ வேணுமா, இப்ப நான் விட்டுங்களா இல்ல, கெத்தல் சாய்ப்பு மாதிரி தான் விட்டு கொடுத்தாரு. சுண்டல் கொடுத்தாரு, அடுத்த டீயை கொடுத்தாரு, காசு ஒண்ணும் கேட்கல. கெத்தல் சாய்ப்பு அதே மாதிரிதான் அவரு வியாபாரம் பண்ணுவாரு. அவரை பார்த்தோம்னா எல்லாரும் டீ கேட்பாங்க, டீயை கொடுப்பாங்க, வடை இருந்தா வடையை சாப்பிடுவாங்க. பின்னால ஒரு டப்பா தோங்கும், அந்த டப்பால நீங்க காசு போடணும்னா போடலாம், டீ குடிச்சிட்டு போகலாம். நடந்தது 60-70 இது நடந்ததுதான். அவரை கொஞ்சம் தொடர்படுத்தி எழுதியிருக்காரு. கெத்தல் சாய்ப்புன்னு பேரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரத்துல இதுல ஒரு லாபம். நிறைய பேர் இருக்காங்கல்ல, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போகக்கூடியவங்க இருக்காங்க, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமலும் இருப்பாங்க, கொடுத்தவங்களும் இருப்பாங்க. அந்த கொடுத்தவங்களுடைய இதை ஒரு கொஞ்சம் ஓரளவு முன்னுக்கு ஒரு சின்ன கடையை திறந்துட்டாரு, சாப்பாடு கடை. மற்ற நம்மள 12 மணிக்கு திறப்பாரு, 3 மணிக்கு அடைச்சிடுவாரு. ஈவினிங்ல 7 மணிக்கு திறப்பாரு, 10 மணிக்கு அடைச்சிடுவாரு. சாப்பாடு கடை அங்கேயும் இதே தான். சாப்பிட வேண்டியது நல்ல எங்கி சாப்பிட வேண்டியது. ஒரு பெட்டியை கூட மறைச்சுதான் வச்சிருப்பாராம். காசை போட்டுட்டு போயிட வேண்டியது. காசை போட முடியும், போடலாம். அவரு அதை பத்தி யாரு போட்டாங்க யாரு போடல, எந்த ஓனர் மாதிரி இல்ல. கோழிக்கோட்ல பஷீரை பார்த்தாலும் அந்த ஓனர் மாதிரி இல்ல. போட்டாலும் சரி, அதை அவர் கண்டுக்க மாட்டாரு, செய்யும் தொழிலே செய்வோம். அவர் என்ன யாரும் நம்மகிட்ட வரக்கூடிய வயிறால சாப்பிட்டு போனோம். இந்த மாதிரி அவர் இருந்துட்டு இருக்க. நம்ம ஊர்ல கதைக்கு சேர்த்ததான் இருக்கும், இது உண்மை. நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் போயிருக்காரு, 4 வருஷம் ஃப்ரீயா சாப்பிட்டுருக்காரு, வறுமையில போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சு யூனிவர்சிட்டியில நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணாரு. 4th இயர் 5th இயர் படிச்சு 5 வருஷமும் ஃப்ரீயா சாப்பிட்டுருக்காரு. நல்ல ஒரு நேரம் சாப்பாடு தான், திருப்தியா சாப்பிட்டுருக்காரு. இவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த சாய்ப்பு நம்மளை பார்க்க மாட்டாராம். வெக்கக்கேடு இவருக்கு. இவங்க சொன்னாங்கல்ல, இறத்தல் வெக்கக்கேடு, என்னைக்கா ஒரு நாள் பார்க்க மாட்டாருன்னு. அவர் முகத்துல எந்த சலனமும் கிடையாது. எத்தனை சாய்ப்பு மைண்ட்ல எந்த சலனமும் கிடையாது. யாரு காசு போட்டா அவருக்கு அதை பத்தியே கவலை கிடையாது. அவரு அந்த வியாபாரம் வந்தோட பிள்ளை உட்காருவாரு, இலைய போடுவாரு,
சாப்பாடை கொண்டு வந்து கோழி குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்பு எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு வந்துட வேண்டியது. பெட்டிக்கு போகணும், உங்களுடைய இருக்கக்கூடிய காசை போடணும், இருக்கக்கூடிய காசை கொண்டு இல்லைன்னா பேசாம போயிடலாம். இப்படி ஒரு ஆள் 5 வருஷம் ஃப்ரீயா சொல்லிருக்காரு. வச்சு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணாரு. யோகத்துக்கு அவர் அந்த யூனிவர்சிட்டியில் அப்பாயின்மெண்ட் ஆட்டம் கிடைச்சிட்டு மாதம் 800 சம்பளம். அந்த காலத்தில் 800 சம்பளம். அவர் என்ன பண்ணாருன்னா பக்கத்தில் ஒரு ஷீட்டை போட்டு சுருக்கம் முடிக்கிறேன் ஷீட்டை போட்டு 20,000 ரூபாய் ஷீட்டை 13,000 ரூபாய் 14,000 ரூபாய் ஏலத்துக்கு எடுத்து என்ன பண்ணாருன்னா உடனே ஏலம் எடுத்த உடனே அங்கே போய் இப்போ மாதிரி அந்த சாய்ப்பு நம்மளை ஏதாவது அந்த ஆள் நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாரான்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா முதல்ல போன உடனே அந்த பெட்டி நிறைய அந்த பணத்தை போடுவாரு. போட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, ஐயா பெட்டி நிறைஞ்சு போச்சுன்னு அவன் பணத்தை கூப்பிட்டு பெட்டி நிறைஞ்சு போயிட்டு அடுத்த பெட்டி விட்டு வைட்டான்னாச்சு. அவன் அப்பவும் இவருடைய மனசுல எந்த சலனமும் இல்லை. ரெண்டாவது மீதி இருக்கிற பணத்தை பூரா அந்த பெட்டியில போடுறாரு. அன்னைக்கு சௌரியமா சாப்பிட்டுட்டு வராரு. அதோட கதையை அவரு ஒரு ரிட்டையர்மெண்ட் போறாருன்னு சொல்லி முடிக்கிறாரு. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஆட்கள் இருக்காங்க இந்த குரல் மாதிரி நடக்கக்கூடிய ஆள். அதாவது நம்ம அவன்கிட்ட ஏன் கேட்கணும்? அவன் வாரான், பசின்னு வாரான், அவன்கிட்ட நம்ம பணம் கேட்கணும். இது ஒரு முன்னுக்கு முரணான கருத்துல இது உண்மையில் நடந்தது. இப்போ அங்க ஹோட்டல் இருக்கு. இப்ப அந்த ஹோட்டல் பேர் முபாரக் ஹோட்டல். இது உண்மையான கதை. இப்ப இருக்கு அந்த ஹோட்டல் இருக்கு, பத்மநாபா தேட்டர் பக்கத்துல இருக்கு. இது உண்மை சம்பவம். அந்த ஹோட்டல் இருக்கு, முபாரக் ஹோட்டல். நடத்துவது வந்து ரிலேஷன்ஸ் நடத்துறாங்க. ஆனா அது பாருங்க, அதாவது தன்னோட தான் செய்த அந்த தர்மமானது தர்மம் கொடுக்கூடாது சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சொல்றேன், தன்னுடைய குழந்தைகளை வாழ வைக்கணும்னு சொல்லக்கூடியது. இப்போ கேரளால அவருடைய குழந்தைகளை இப்போ ரஹ்மானியா ஹோட்டல் நடத்திட்டு இருக்கு. ரஹ்மானியா ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளாவில 4 பிரான்ச் 5 பிரான்ச் இருக்கு. 4 ஊர்கள் இருக்கு. கொச்சியில் இருக்கு, எர்ணாகுளத்துல இருக்கு, கொல்லத்துல இருக்கு. இப்ப 4-5 ஹோட்டல் நீ கேரளா இருந்தாலும் தெரியும். ரஹ்மானியா ஹோட்டலுடைய ஓனருக்கு அப்பாதான் இந்த கெத்தல் சாஹிப். ஆக சாரு சொல்லிட்டாரு, அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. முடிந்த அளவுல யாராவது உதவி நமக்கு அந்த வள்ளுவருக்கு நம்ம செய்யக்கூடியது. ரெண்டாவது, ஒரு வள்ளுவர் சொல்றது உண்மையா அதை வந்து நமக்கு வேண்டாம். நம்மள நாடு வரக்கூடியவங்களை உதவி செய்யறதுக்கு விருப்பம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, அவங்கள்ட்ட 2 பாசமா 2 வார்த்தைகளுங்க. என்னப்பா உதவி வேணுமாப்பா, அன்பா பேசுங்க. முடிஞ்சா அவர் 10 ரூபாய் கேட்டா அதுல 15 ரூபாய் கொடுங்க. 5000 கேட்டா கொஞ்சமா கொடுங்க. கொடுத்து அவருடைய அன்பா பேசினா அவரும் சந்தோஷப்படுவாரு, நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய ஆட்கள் கேட்க வருவாங்க, உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஊர்கதையெல்லாம் சொல்லி நமக்கு கதை சொல்லிய ஐயா பாரதிநாதன் அவர்களுக்கு பாரதி நாதனை பார் என்று சொல்லி நன்றி.